இந்த குரு பயிற்சி பலன்களால் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய 4 ராசிகள், கோடீஸ்வர யோகத்தை, மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை, மிகப்பெரும் மகாதன யோகத்தை பெறக்கூடிய, கோடியான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 4 ராசிகள் யார் என்று பார்க்கலாம் நண்பர்களே. முதல் ராசி, ஜென்மத்திலிருந்து குரு விலகின்றது. ரிஷபராசி நண்பர்கள் தான் அடிச்சு தூள் கிளப்ப போட்டாங்க. ரிஷபராசி எல்லாத்துக்கும் இப்பயே லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. ரிஷபராசிக்காரர்கள்லாம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கியும் பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியத்தை நோக்கியும் கோடீஸ்வரத்தை யோகத்தை பெறக்கூடிய ராசியில் முதல் ராசியாக இருக்கின்றார்கள். அடுத்து நான் குரு பயிற்சி என்று சொல்லவில்லை, ராகுகேது பயிற்சி. எல்லா சூழ்நிலையும் வைத்து பார்க்கும்போது கன்னி ராசிக்கு எதிரிகள் ஒழிவார்கள், கன்னியை தொட்டவன் கெட்டான் என்ற சூழ்நிலைகள். குருவும் பார்க்கும் இடங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ராசி என்று சொல்லும்போது துலா ராசி. துலாத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப்படுது. துலாக்கு 3 பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்கு. யாரெல்லாம் துலா ராசி நண்பர்கள் இருக்கின்றீர்களோ இந்த 1 வருஷ காலம் உங்களுக்கு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் இன்றையிலிருந்தே பரபரா துருதுருன்னு எடுத்து வைக்கும் முயற்சிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உரிய போகின்றது நண்பர்களே. அதே மாதிரி கும்பராசி நண்பர்கள், கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆஹா 7 சனி, ஆஹா அப்படி சனி இப்படி சனி அப்படின்னு நினைச்சிட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் மகரத்தை போட்டு ஆட்டி படைச்ச அளவுக்கு கும்பத்தை ஆட்டி படைக்க போறதில்லை. எல்லாத்த விட ரொம்ப சிறப்பு என்னன்னா கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா என்றால் குரு பகவானுடைய அருக்கடாச்சம், குருவோடைய பார்வை கிடைத்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லும்போது கும்பராசிக்கு இந்த 1 வருஷ காலம் தங்க கவசமாக வஜ்ர தேகமாக வஜ்ரமாக இருந்து உங்களை காக்க போகின்றது குரு பகவான். ஆகவே இந்த 4 ராசிக்காரர்களும் தைரியமாக கடுமையான முயற்சிகளை எடுத்து வையுங்கள். வெற்றி மேல் விட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பண மலையில் நினைப்பவர்கள், அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீச போகின்ற நண்பர்களே. மற்ற எல்லா ராசி நண்பர்களும் நம்ம மிருதகாரா சேனல்ல பாசிட்டிவான நல்ல விஷயங்களை எடுத்து பதிவு போட்டுருக்கோம். தொடர்ந்து